वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறத இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதோ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வாப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நிர்ணீ பத்ரஸ்திதம் ராஜதே, நிர்ணீ பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம். இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருபை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृद्धा विषयप्रबालाः
அதஷ்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். अधश्चोर्ध्वञ्च प्रसुतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूल्यान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. ओम नमो भगवते वेंकटेशाय. அன்பர்களே, புருஷோத்தம யோகம் என்பதான இந்த 15வது அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஷரீர சம்பந்தமானது நமக்கு மாறி மாறி உண்டாகிறது. ஷரீர சம்பந்தம் என்பது மீண்டும் மீண்டும் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. தத்துவஞானம் உண்டாகிற பரியந்தம் இந்த சம்சாரமானது நமக்கு தொடர்கிறது. அதனால்தான் இந்த சம்சாரத்தை அழிவற்றது அவ்யயம் என்னும் சப்தத்தினாலே பரமாத்மா நிர்தேசித்தான். நித்தியம் என்றதான சொல்லுக்கு நீடித்து நிலைப்பது என்பதாக பொருளை தவிர்த்து அழியவே அழியாதது என்னும் பொருளை இங்கே நாம் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அசங்க சஸ்திரேன சித்வா என்று சம்சார மரத்தை நாம் பற்றுதல் இல்லை என்னும் ஒரு கத்தியினாலே வெட்டி சாய்க்கப் போகிறோம் என்பது காண்பிக்கப்படுகிறது. வெட்டவே முடியாதது என்றால் அது எப்படி முடியும்? அதனால் நித்தியம் அவ்யயம் என்பதான சொல்லுக்கு என்ன பொருள்? இது அவ்வளவு எளிதில் அழியாதது, அதாவது இதை நாம் விட்டுவிட முடியாது என்பதாக பொருள். அடுத்தது, இதில் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி என்பதான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். சந்தாம்சி என்ற சப்தம் வேதத்தை குறிக்கிறது. வேதங்கள் சம்சார விருட்சத்திற்கு இலைகள். வேதங்கள் தான் சம்சாரம் என்னும் இந்த விருட்சத்திற்கு இலைகள். சுவாமி, சம்சாரம் என்பது மரம், ஓகே, அது புரிஞ்சு போச்சு. ஆனால் வேதங்கள் அதற்கு இலைகள் என்றால் என்ன பொருள்? இன்னொன்று, நேற்று சொன்ன கதையை இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நேற்று சொன்னது அஸ்வத்த விருட்சத்தில் ஏன் இப்படி 3 இலைகள் உள்ளன, அஸ்வத்த விருட்சத்தினுடைய பெருமை என்ன என்பதற்காக சொல்லப்பட்ட கதை. அதற்கடியில் உட்கார்ந்து வேதம் ஓதினார்கள் பெரியோர்கள். அதை அந்த மரமானது பிரதிபலித்தது, தனக்குள்ளே வாங்கி கொண்டு பிரதிபலித்தது. அந்த பிரதிபலிப்பு தான் 3 இலைகளாக வெளிவந்தது என்று பார்த்தோம். நாம் பலாச மரத்துக்கு அந்த பெருமை உண்டு. பலாச மரத்துலையும் அப்படி தான் இருக்கும். அஸ்வத்தம், பலாசம் இது முதலான மரங்கள் வேதத்தின் பெருமையை வெளிப்படுத்துபவை. ஏன்னா பலாசத்துக்கும் அந்த விசேஷமானது உண்டு. அதனால் இலைகளினால் மரம் வளர்கிறது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரம் வளர்னா அந்த மரத்தினுடைய வளர்ச்சி எதனால் தெரிகிறது? ஒரு மரம் மொட்டை மரமாக இருந்ததுன்னா அந்த மரத்தினுடைய வளர்ச்சி இருக்காது. அந்த மரம் துளிர்க்கிறதுன்னு அர்த்தம், அந்த மரத்தில் இலைகள் வளர்கின்றன என்பதாக பொருள். அப்போ இலைகளினால் தான் மரங்கள் வளர்கின்றன. இப்பொழுது வேதத்தில் சில பகுதிகள் பூர்வகாண்டம்னு வச்சுக்கோங்க. வேதத்துடைய பூர்வகார காண்டம் அது கர்மாக்களை செய்வதை குறித்து அது விவரணம் பண்ணுகிறது. பலனை விரும்பி நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை அது விவரிக்கிறது. பலனை விரும்பி நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை அவைகள் விவரிக்கின்றன. இந்த கர்மாக்களை செய்தால் சம்சாரம் வளருமா வளராதா? வளரும் தானே. இத்தகைய கர்மாக்களை நாம் செய்தோமே ஆனால் இந்த சம்சாரம் வளரத்தானே வளரும், உண்டோ இல்லையோ? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. நல்ல இலைகள், இந்த இலையுதிர் காலம்லாம் முடிஞ்சு வசந்த ருத்துலாம் வந்து நான்னா ஜம்முன்னு அப்படியே இலைகள் ஒரு மரத்தில் வளர்ந்துருக்கு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுன்னா அந்த இலைகள் முழுவதும் மரத்தை மூடிவிடும். பார்க்கிறோமோ இல்லையோ? இலைகள் முழுவதுமாக மரத்தை மூடிவிடும். அதே போல வேத பாகங்கள் இருக்கே, கர்மகாண்டமாகிற வேத பாகங்கள். அந்த கர்மகாண்டமாகிற வேத பாகங்கள் சம்சார விருட்சத்தினுடைய உண்மை, அதனுடைய நேச்சுரல் தன்மை என்ன? பந்தம். நம்ம மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் பிணைத்து வைப்பது. அந்த பந்தத்தை மறைத்து, வேத விருட்சத்தை மறைத்து, முழுவதுமாக சம்சார விருட்சத்தை மறைத்து வேத இலைகள் மூடிவிடுகின்றன. அதனால்தான் எஸ்தம் வேத ச வேதவித்து,
இதை எவன் நன்கு தெளிவாக அறிந்திருக்கிறானோ, ஆஹா இதெல்லாம் மித்துன இந்த இடத்துல பொய்யின் அர்த்தம் இல்லை, அப்படி பார்க்காதீங்க. அதாவது இது நமக்கு பிரதிபந்தகம், இதை நாம் விட்டு விலகணும், நமக்கு இது மேன்மேலும் சம்சாரத்தை வளர்க்கும், மோட்சமாகிற உயர்ந்த புருஷார்த்தத்தை நாம் அடைய ஒட்டாமல் இது தடுக்கும் என்று எஸ்தம் வேத சவேத வித்து. இதை புரிஞ்சுக்கணும், இந்த டெக்னிக்கலான இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு உட்காந்துடக்கூடாது. இந்த கீழே சொல்லப்பட்ட விஷயத்தை எவன் நன்கு தெரிந்து கொண்டிருந்தானோ சயேவ அவன் வேதத்தை நன்கு அறிந்தவன். இது எங்கேயும் தெரிஞ்சுக்கிறோம், அதுவும் வேதத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். எந்த வேதம் சம்சார மரத்தை மூடுகிறதோ, எவ்விதம் நன்கு வளர்ச்சியுற்றதான இலைகள் ஒரு பெரும் மரத்தை மூடுகின்றனவோ, அதுபோலவே சம்சார விருட்சத்தை வேதம் மறைக்கிறது. சரி, இப்போ இந்த சம்சார விருட்சத்தை வெட்டும் கத்தி எங்கே நமக்கு கிடைக்கிறது? எங்கே நமக்கு இந்த கத்தி கிடைக்கும்னா அதுவும் வேதத்துடைய உபனிஷத் பாகம்தான். இன்னொரு கதை, இது கதை இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த கர்நாடக தேசத்தில் முழுபாகல்னு ஒரு இடம் இருக்குது. கர்நாடக தேசத்தில் பெங்களூர் பக்கத்தில் முழுபாகல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன தெரியுமா எழுதியிருக்கோம்? அசினா தத்துவமசினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபிய முனி ரச்சினத்து அப்படின்னு வரும் அந்த கல்வெட்டில் ஒரு விஷயம். ஒரு சமயம் அத்வைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்த வித்யாரண்யர் என்னும் மகாச்சாரியருக்கும் துவைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அக்ஷோபிய முனி என்பதான ஒரு பெரியவருக்கும் இடையில் தத்துவமசி என்னும் வாக்கியத்தில் விசாரம் உண்டாயிற்று. இந்த தத்துவமசின்ற வாக்கியத்தை எப்படிலாம் இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி வித்யாரண்யருக்கும், அதாவது அத்வைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியவர் வித்யாரண்யருக்கும், மத்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அக்ஷோபிய முனி என்னும் பெரியவருக்கும் நடுவில் ஒரு பெரிய வாக்கியார்த்தம் நடந்தது. சரி, ரைட்டு, இவன் ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சான்னு யார் தீர்மானம் சொல்கிறது? ஒருத்தர் தீர்ப்பு சொல்லணுமோ இல்லையோ? அந்த தீர்ப்பு யார் சொல்லுவா அப்படின்னா, அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தராக இருந்த வேதாந்த தேசிகனை அழைத்தார்கள். ஜட்ஜாக இருக்கிற நியூட்ரலாக இருக்கணும், ஒரு பார்ஷியாலிட்டியாக இருக்கக்கூடாது. அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவரோ அல்லது துவைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவரோ ஜட்ஜாக இருந்தால் பார்ஷியாலிட்டி வந்துடும். அவர் என்ன தீர்ப்பு சொன்னாலும் பிரச்சனை வரும். அதனால் அத்வைத்தத்தையும் ஒத்துக்காதவராயும் துவைத்தத்தையும் ஒத்துக்காதவராயும் விசிஷ்டாத்வைத்தியாக இருக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் ஜட்ஜாக வந்தார். இங்கே ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே அத்வைத்தத்திற்கும் துவைத்தத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய விசாரம். இதில் விசிஷ்டாத்வைத்த கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. இவர் அம்பையர், அவ்வளோதான், ஜட்ஜு. யார் என்ன ஆர்கியூ பண்ணுறான்னு பார்க்கணும், அந்த ஆர்கியூமெண்ட் பேஸ்டாக அவளுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் விஷயம். யார் என்ன ஆர்கியூ பண்ணுறா, அந்த ஆர்கியூமெண்ட் பேஸ்டாக அவளுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது இல்லையா? அசினா தத்துவமசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபியமுனி ரச்சனத்து. இவா ரெண்டு பேரும் பேசின வாத பிரதிவாதங்கள்லாம் சுவாமி வேதாந்த தேசிகன் நல்லா ஆராய்ந்து பார்த்தார். அவன் ரெண்டு பேர் பேசியிருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்து கடைசியில் ஜட்ஜு என்று எழுதிட்டார். வித்யாரண்யர் என்னும் ஒரு பெரிய காடு, வித்யாரண்யம் என்னும் ஒரு பெரிய காடு, அரண்யம்னா காடு தானே அர்த்தம். இத்தனைக்கு வித்யாரண்யர் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பால்ய ஸ்நேகிதர். இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கா, ஜஸ்டிஸ்ன்றது அப்படி இருந்திருக்கு. பார்ஷியாலிட்டி பேஸ் பண்ணி இல்லை, எனக்கு இவன் வேண்டியவா எனக்கு வேண்டாதவன், இது எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கல. வித்யாரண்யர் என்னும் பெரிய காட்டை தத்துவமசி என்னும் அசினா கத்தியினாலே, அசினா தத்துவமசினா, அந்த தத்துவமசி என்னும் கத்தியினாலே அக்ஷோபிய முனிவர் வெட்டி வீழ்த்து விட்டார் அப்படின்னார். என்ன அர்த்தம்? இந்த தத்துவமசி வாக்கியார்த்தத்தில் வித்யாரண்யரை அக்ஷோபிய முனிவர் வெற்றி கொண்டார் என்று அதற்கு பொருள். இது ஒரு கதை. இந்த கதையை நாம் எதற்காக எடுத்தோம்னா, இந்த கத்தியை கொண்டு வெட்டி வீழ்த்த வேண்டும், சம்சார விருட்சத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும். கத்தியை வைத்து சம்சார விருட்சத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும். விராதனை லக்ஷ்மணன் ராமனை வெற்றா, பெரிய மரத்தை
ஸ்டிலட்டோ வச்சு வெட்டுற மாதிரி வெட்டுறாளாம். அந்த மாதிரி விராதன் பெரிய மாமிச மரம் மாதிரி இருந்தான். அந்த மாமிச மரமாக இருக்கக்கூடிய விராதனை இவ பெரிய கத்தியை கொண்டு வெட்டினான். அதுபோல் வேத பாகம் இது உபனிஷத் பாகம். எந்த பூர்வ பாகமான கர்ம பாகமானது சம்சார விருட்சத்தை மறைத்து இலைகளை மூடி வைத்திருக்கிறதோ, அதே வேதத்தில் உத்தரபாகமான வேதாந்த பாகம் சொல்லப்படுகிறது. அந்த வேதாந்த பாகம் நமக்கு நல்ல விஷயத்தை உபதேசம் செய்கிறது. அப்போ வெட்டி வீழ்த்த வேண்டிய மரத்தை பற்றி நாம் நன்கு தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் எந்த விதத்தில் நாம் அந்த மரத்தை வெட்ட முடியும் என்று அறிந்து செயல்பட முடியும். இப்போ இந்த களை மேலே ஏறினா அந்த களை வீக்காக இருந்து தொப்புரு கீழே ஊந்துட்டான்னா அப்புறம் மேல் பக்கம் அறக்கிறதா கீழ்ப்பக்கம் அறக்கிறதா, மேல் பக்கம் வெட்டுறதா கீழ்ப்பக்கம் வெட்டுறதா. ஏன்னா வெட்டும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த பக்கம் விழுமா இந்த பக்கம் விழுமா மரம், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா. மரம் அந்த பக்கம் விழுதா இந்த பக்கம் சாயறதா, அதெல்லாம் பார்க்கணும். அப்போ வெட்டி வீழ்த்த வேண்டிய மரத்தை பற்றியதான தெளிவான ஞானம் இருந்தால் தான் வெட்டுறது ஈஸி. ஆகையால் எஸ்தம் வேற சவேரவித்து, இந்த சம்சாரத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்டவனாயிருந்தானேயானால் அவன்தான் வேதத்தின் பொருளை அறிந்தவன். சம்சாரத்தை நன்கு தெரிந்தவனாயிருந்தால் அவன் வேதத்தின் பொருளை நன்கு தெரிந்தவனாய் இருக்கிறான். அடுத்தது இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நைமித்திக சிருஷ்டியை மனதில் வைத்து பேசுகிறார். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நித்திய சிருஷ்டி, நைமித்திக சிருஷ்டி, அதில் நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், அவாந்தர பிரளயம் கீழே சொல்லியிருக்கேன். இதை பற்றி இனியும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பிரம்மாவினுடைய இரவு காலத்தில் பூராதி லோகங்களுக்கு பிரளயம் உண்டாகிறது. பகல் என்பது உண்டாகும் பொழுது இவற்றிற்கு சிருஷ்டியானது உண்டாகிறது. அப்போ பகல் என்பதான ஒரு நிமித்தம் அதை கொண்டு ஒரு சிருஷ்டி ஏற்படுகிறது அல்லவா. பகல் பொழுது என்பதாக ஒரு சிருஷ்டி உண்டாகிறது அல்லவா. அதனால் அந்த சிருஷ்டிக்கு என்ன பெயர்? நைமித்திக சிருஷ்டி என்று பெயர். அதே மாதிரி இரவை வைத்து ஒரு பிரளயம் உண்டாகிறது, அந்த பிரளயத்திற்கு நைமித்திக பிரளயம் என்று பெயர். சரி, மற்றொன்று ஒன்று பார்க்கணும். இங்க இன் பர்டிகுலர் அஸ்வத்த விருட்சமான அரசமரத்தை ஏன் எக்ஸாம்பிளாக எடுக்கணும்? சம்சார விருட்சத்தை அரசமரமாக ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அரசமரம் செலஸ்டியல், பாயிண்ட் நம்பர் 1, புண்ணியமானது. அரசமரத்தை பிரதட்சிணம் பண்ணலாம், அரசமரத்தை நமஸ்காரம் பண்ணலாம். அரச சமித்தை கொண்டு யாக யஜ்ஞங்கள் செய்ய வேண்டும். அரசமரத்தினுடைய அத்தனை பாகங்களும் நாம் உயர்ந்த வைதிக தர்மங்களை செய்வதற்கு உபயோகம் படுகின்றன. அப்போ யாகம் யஜ்ஞம் முதலானவைகள் செய்வதற்கு அரசமரம் இன்றியமையாதது. யாகம் யஜ்ஞம் முதலானவைகள் செய்வதற்கு அரசமரம் என்பது இன்றியமையாதது. அதே போல அதே மாதிரி தான் இந்த தேகம் இருக்கே, இந்த உடல் இருக்கே, அந்த உடலும் ஆத்ம யாகம் என்னும் சரணாகத்திற்கு அதுக்கு பிரயோஜனப்படுது. இந்த உடல் இருந்தால் இந்த உடலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம பிரத்யக்ரூபே ஹவிஷி இவையோகோ ஏகசேஷித்வ யோகாத் என்று ஆத்ம யாகம் பண்ணணும். தஸ்யைவம் விருஷோ யஜ்ஞஸ்யாத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி ஷரீரமித்வம் என்றது வேதம். கடைசியில் சொல்லணும் வேதத்தில் ஷரீரமித்வம். இந்த யாகத்திற்கு கட்டையெல்லாம் போட்டு யாகத்தில் யாக குண்டத்தில் ஜொலிக்க பண்ணுவோமோ இல்லையோ, கட்டை இருந்தால் தானே யாக குண்டம் ஜொலிக்கும். சமித்துக்கள்லாம் சேர்த்தா தானே யாக குண்டத்தில் ஆகுதி நடக்கும். அந்த மாதிரி ஷரீரம்ன்றது இத்வம். இந்த கை காலு ஹஸ்தபாராதிகளோடு கூடி இருக்கக்கூடிய இந்த தேகம் இருக்கிற கட்டை தானே. ஜடபரதர் கதை ஞாபகம் இருக்கும் இல்லையோ, ராஜா கட்டையில் போகிறான்னு, கட்டை தானே தேகம், ஞாபகம் இருக்கும் இல்லையோ. அப்போ இந்த உடல் என்பது ஆத்ம யாகம் என்னும் சரணாகதிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேகத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜீவாத்மா இந்த சம்சாரத்தை தாண்டறதுக்கு இந்த தேகம்ன்றது ரொம்ப 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 இன்றியமையானது. அதே சமயத்தில் பாப்பாத்மாக்கள் சில பேர் இருக்காளே, எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் சில பேருக்கு அது பிரச்சனை தான் உண்டாக்கும். இந்த தேகம்ன்றது புண்ணியாத்மாக்களுக்கு மேற்கொண்டு உபாயங்களை செய்து
இதற்கு பிறகு இந்த சம்சாரம் வேண்டாம், இதற்கு பிறகு இந்த பிறவி நமக்கு தேவையில்லை, இந்த பிறவியை விட்டுட்டு நாம் மோட்சத்தை அடையணுன்றதுக்காக தான் இந்த தேகமானது உபயோகப்படுறது. பாபாத்மாக்களுக்கு இந்த தேகம் பிரதிபந்தகம். மேலே மேலே பாவங்களை செய்து பாவமே செய்து பாவியானேன் என்று மேற்கொண்டு அவர்கள் பாவத்தை செய்து சம்சார பந்தத்திற்கு காரணமாய் அமைகிறது இல்லையா? ஆகையால் ஊர்த்வமூல மதசாக்கம் என்னும் ஸ்லோகத்தில் தெள்ளத்தெளிவாக இந்த சம்சாரம் என்னும் விருட்சத்தின் தன்மையானது கூறப்பட்டது. இப்பொழுது இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் அதச்ச ஊர்த்வஞ்ச பிரசுர்தாஸ்தஸ்ய சாகா குணப்பிரவருத்தா விஷயப்பிரவாளா அதச்ச மூலான்யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இப்போ நைமித்திக சிருஷ்டியா சொல்லியோ, இப்போ நித்திய சிருஷ்டியை திருவுள்ளத்தில் கொண்டு இந்த சம்சாரத்தை பெருமாள் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. சம்சார மரத்தினுடைய கிளைகள் மேலும் கீழும் பரவி இருக்கு. சம்சார மரத்தினுடைய கிளைகள் கீழ் பக்கமும் பரவி இருக்கு, மேல் பக்கமும் பரவி இருக்கு. இது சத்வாதி குணங்களினாலே நன்க வளர்ச்சியை வலிமையை அது பெறுகின்றது. இன்னொன்று இருக்கு பாருங்க, சப்தாரி விஷயங்கள் இருக்க, அவைகள் தான் இந்த மரத்தினுடைய தளிர்கள். குணப்பிரவருத்தா விஷய பிரவாளாக. அதுக்கு மேலே கீழே இந்த மனுஷலோகங்களில் கர்மங்களாகிற மூலங்கள் பரவியுள்ளன. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது தான். பிரசூதி பிரகிருத்தேரியாது சா சிருஷ்டி பிராகிருதா ஸ்மிருதா என்று விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம். பிரதிதினமும் செய்யப்படக்கூடிய சிருஷ்டிக்கு நித்திய சிருஷ்டி என்றும், தினந்தோறும் உண்டாகக்கூடிய லயத்திற்கு நித்திய லயம் என்றும் பெயர். அதுபோல இரவு பகல் என்னும் நிமித்தத்தை கொண்டு செய்யப்படக்கூடியதான சிருஷ்டிக்கு நைமித்திக சிருஷ்டி என்று, நைமித்திக பிரளயம் என்றும் பெயர். அதுபோன்று எல்லாவற்றையுமாக சம்ஹரிப்பது என்பது மகாப்பிரளயம் என்பதாக பெயர். இங்கே சொல்லப்படும் விஷயம் நித்திய பிரளயம், நித்திய சிருஷ்டி. ஒவ்வொரு க்ஷணந்தோறும் பல்லாயிரக்கணக்கான ஜீவாத்மாக்கள் உண்டாருது சுவாமி. சில ஜீவாத்மாக்களுக்கு ஒரு நாள் ஆயுசு, சில ஜீவாத்மாக்களுக்கு அரை நாள் ஆயுசு, சில ஜீவாத்மாக்களுக்கு 1 மணி நேரம் ஆயுசு, சில ஜீவாத்மாக்களுக்கு 1 நிமிஷம்தான் ஆயுசு உண்டு. இல்லை சொல்ல முடியுமா? இந்த ஃப்ளைஸ் இருக்க, ஈசல்லாம் இருக்க, அந்த ஈசலுக்கெல்லாம் ஆயுசுன்றது ஒரே ஒரு நாள் தான் உண்டாகும். அதோட அன்னியோட முடிஞ்சு போயிடும். அதுலேயே பாதி நேரம் நாம் பாட்டுக்கு அந்த மிஷின்லாம் வச்சு பட 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 படன்னு அது உள்ளே போய் அது போய் வெடிக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோமே நம்மலாம். அது உடம்பெல்லாம் அப்படியே தீஞ்சு போய் காஞ்சி போய் போகிறது, அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக பார்க்குறோமே. ஐயோயோ பாவம் இல்லையா, ஜீவாத்மா இல்லையா? மனுஷனுடைய தேகத்தில் இருந்தால் மட்டும்தான் ஜீவனுக்கு இம்சை கூடாது, இந்த தேகத்தில் இருந்தால் ஜீவனுக்கு இம்சை பண்ணலான்றது எந்த லாஜிக்கு? அப்போ பிரதிதினமும் பண்ணக்கூடிய சிருஷ்டி, பிரதிதினமும் ஏற்படக்கூடிய பிரளயம். அப்போ தினந்தோறும் உற்பத்திகள் உண்டாகின்றன. பல்லாயிரக்கணக்கான ஜீவாத்மாக்களுக்கு உற்பத்தி உண்டாகிறது, பல்லாயிரக்கணக்கான ஜீவாத்மாக்களுக்கு நாசம் லயமானது உண்டாகிறது. அதை தான் இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. அதச்சோர்த்வம் ச பிரசுதாஸ்தஸ்ய சாகாக. மனிதன், பசு, பக்ஷி இவற்றையெல்லாம் கிளையாக கொண்டதான சம்சார விருட்சத்திற்கு கீழையும் சரி மேலேயும் சரி பல கிளைகள் பரவி இருக்கின்றது. அடுத்தது குணப்பிரவருத்தாக. என்னது குணப்பிரவருத்தாக? சத்துவாதி குணங்களினால்தான் இந்த சம்சாரம் வளருகிறது. சத்வாதி குணங்களினால் இந்த சம்சாரம் வளருது. அப்போ அந்த சத்வாதி குணங்கள் என்னது? தண்ணீர். மரம் வளரலாம், நல்ல தீர்த்தம் வேணும்ல. அந்த பூமியினுடைய வளம், அந்த தண்ணீருடைய வளம், மரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தே நாம் பூமியினுடைய வளர்த்தையும் தண்ணீருடைய வளர்த்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது விஷய பிரவாளாக. பிரவாளம்னா இந்த இடத்துல பவளம்ன்ற அர்த்தம் இல்லை. பிரவாளம்னா ஸ்ப்ரவுட்ஸ், மொட்டுக்கள், சப்தாதி விஷயங்கள். ஒரு மரம் இருக்குது பாருங்க, அந்த மரத்தில் துளிர் விடுறது, தளிர் வருதுன்னு. அந்த மரம் துளிர்க்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி நமக்கு ஆகர்ஷகரமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிக்கும் நமக்கு. எப்படி அழகாக துளிர்த்து இருக்குல்ல,
அப்படியே அந்த இளந்தளிர்லாம் பார்த்தாலேயே ஆனந்தமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற இல்லையோ, அந்த மாதிரி தான் சம்சார மண்டலத்தில் இந்த சம்சார மரத்தில் சப்தாதி விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுறது நம்மளை. நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது நமக்கு என்ன பண்ணுறது? ஒரு ஆகர்ஷணத்தை உண்டு பண்ணுறது. ஆகையினாலே விஷயப்பிரவாளாக அதை எப்படி வர்ணிச்சிருக்கார் தெரியுமா? பவழம்ன்றதன் அர்த்தத்தில் சொல்லாமல் விஷயங்கள், இந்த மரத்தில் தளிர்கள் என்று வர்ணிக்கிறார். அடுத்தது கர்மானுபந்தீனி மூலானி, ரொம்ப முக்கியமான பதம் இது. கர்மானுபந்தீனி மூலானி, கர்மங்களாகிற மூலங்கள். அதாவது புருஷம் அனுபத்ரந்தி இதி அனுபந்தீனி, ஜீவனை அப்படியே சம்சாரத்தில் பிணைத்து வைக்கிறது, விடாமல் இந்த ஜீவாத்மாவை சம்சாரத்தில் பிணைத்து வைக்கிறது. அப்போ ஜீவனை சம்சாரத்தில் பிணைக்கிறது திருடமானவை, விச்சேதமற்றவை, விட்டு பிரியாதவை. திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புன்னை மறைய வைத்து என்னை போல வைத்தாய் புறமே, ஆழ்வார் பேசுவார். திண்ணம் அழுந்த கட்டி, இது ஜீவன சம்சாரத்தில் பிணைக்கிறது, திருடமானது. திண்ணம் அழுந்த கட்டி, கட்டினா பிணைக்கிறது, அழுந்த கட்டினா திருடம். சில முடிச்சு போட்டு அவுக்க முடியுமா? சில முடிச்சு போட்டு அவுக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை பிரிக்கவே முடியாது. உண்டோ இல்லையோ? கர்மானுபந்தீனி மூலானி, அப்ப கர்மங்களாகிற மூலங்கள். அடுத்தது அவைகள் சம்சாரத்தில் பிணைக்கின்றன, திருடமானவை, விச்சேதமற்றவை. சில நூல் அப்படி இழுத்தா இங்கே அறந்து போயிடும், அங்கே அறந்து போயிடும், அப்படி அறந்து போயிடும், நடுவில் விட்டு போயிடும், ஒரு ரோலில் விட்டு போயிடும். அதான் நத்திங் டூயிங். மனுஷலோகத்தில் சில காரியங்கள் பண்ணுறோம், அதற்கு ஏற்றார் போல கர்மாக்களுடைய பலன்கள் வருகின்றன. அப்போ மனுஷலோகத்திலேயே மனுஷனாக பிறக்கிறோம், பசுவாக பிறக்கிறோம், பக்ஷி முதலான பிறக்கிறோம். இல்லை மேல் லோகத்தில் போகிற யக்ஷனாகவோ கந்தர்வனாகவோ கிண்ணறனாகவோ கிம்புருஷனாகவோ சித்தனாகவோ சாரனாகவோ பிறக்கிறோம். இது ஒரு விசித்திரம் பாருங்க. இது ஊர்த மூல மதசாகம், மேலே இருந்தால் கீழே வருது. இப்போ நாம் இங்கே கர்மா பண்ணுறோம், கர்மா பண்ணி இங்கேயும் இருக்கும், அப்புறம் கர்மா பண்ணி நாம் என்ன பண்ணுறோம்? மேலே போகிறோம். தேவ கந்தர்வ மனுஷேக்ஷ கிண்ணராதிகள் மாதிரி நம்ம போகிறோம். இப்போ ஆலமரத்தை எடுத்துக்கோங்க. ஆலமரம் பூமியில் நன்னா ஊனிருக்கு, மரம் உண்டாருது, மரம் மேலே வருது, மேலேருந்து வேர் வருது, அந்த வேர் மறுபடியும் பூமியில் வருது. ஆனால் சம்சார விருட்சம் இப்படி இருக்கு, இங்கேருந்து அங்கே போகிறது. அது இப்படி போய் இப்படி வளர்ந்து இப்படி வந்தது. ஆலமரம்லாம் பார்க்கணும், நம்ம ஆலம் விழுதெல்லாம் பார்த்துருப்பீங்களோ இல்லையோ? இப்படி தான் வளர்றது, அப்படி போய் அப்படி வருது. ஆனால் இது இங்கேருந்து இங்கே, ஏன்னா இங்கே பிரம்மா இருக்கான், இங்கே பிரம்மா இருக்கான். பிரம்மாவுக்கு கீழே இந்த தேவ மனுஷாதி லோகங்கள், இந்த லோகங்கள் தான். ஊர்த மூலம் அதசாக்கம் அஸ்வத்தம். அப்போ சாதாரணமாக லோகத்தில் பார்க்கக்கூடிய விருட்சாதிகளை காட்டிலும் சம்சார விருட்சமானது விருத்தமானது. உல்டாவாக இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு மரம் தலைகீழ இருக்கு, மேல் பகுதியில் பிரம்மா இருக்கார், கீழே லோகங்கள் இருக்கு, முழுக்க சந்தாம்சியசிய பர்ணானின்னு முழுக்க இலைகள்லாம் போட்டு மூடி வச்சிருக்கு. ஆனால் நீ இந்த இலைகள் மரத்தை மூடி இருக்கிறத பார்த்துட்டு மயங்கினியானா அந்த மரம் உனக்கு விஷவிருட்சம். நேற்று சொன்ன பாயிண்ட் என்னது?
விஷவிருட்சமே இருந்தாலும் நாம் அதை அறிந்தால் கூட நம்மால் அதை வெட்டி சாய்க்க முடியாது. ஏனென்றால் நமக்கு அதில் உண்டாயிருக்கக்கூடிய பற்றுதல். அதே மாதிரி தான் சம்சார விருட்சம். இந்த சம்சார விருட்சத்தை நாம் வெட்டி சாய்த்து விட முடியாது. இந்த சம்சார விருட்சம் என்பது கர்மகாண்டத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. அந்த தளிர்கள் போல சப்தாரி விஷயங்கள் உன்னை அட்ராக்ட் பண்ணுறது. நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு, அந்த வீட்டில் நான் போய் வாசம் பண்ணணும், அந்த வீட்லேயே நான் கொடுத்துருக்கணும், அந்த வீட்லேயே நான் என்ஜாய் பண்ணணும், அந்த வீட்லேயே நான் வாழணும் அப்படின்றோம். வாழ முடியறதா? வாழறதுக்கு அந்த தெய்வம் விடுறதா? கர்மாக்கள் சும்மா விட்டுதான் உன்னுடைய கர்மாக்களுக்கு தக்கப்படித்தான் பலப்பிரதானம்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அதை பிரம்மதேவர் கொடுக்குறாரு. பிரம்மதேவர் யார் மூலமாக கொடுக்குறார்? பகவான் மூலமாக கொடுக்குறார். அதாவது பகவான் அவன் பிரம்மதேவருக்கு கொடுத்த நியமனத்தின்படி கொடுக்குறார். அதனால தான் பிரம்மாவுக்கு ஓலைச்சுவடி தொலைஞ்சு போச்சுட்டார். கையில் இருந்ததான ஸ்கிரிப்ட் தொலைஞ்சு போச்சு. வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தனம் அப்படின்ட்டார். ஓலைச்சுவடியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்ன்ற டெக்னிக் பிரம்மதேவருக்கு தெரியல பாவம். இல்லைனா அழகாக பிரம்மதேவர் அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து அது அழகாக ஒரு ஓசிஆர் பண்ணி கையில் வச்சுருக்கலாமோ இல்லையோ, ஒரு டேட்டா பேஸ் பண்ணி வச்சுருக்கலாம். கையில் வச்சிருந்த ஓலைச்சுவடியை மதுகையிடவர்கள் வந்து வாங்கிட்டு பிடிக்க எடுத்து போயிட்டான். வேதாமே பரமம் சக்ஷு வேதாமே பரமம் தனம் ஓன எழுதார் பிரம்மா. ஏண்டானார்? வேதம்ன்ற தானே டேட்டா பேஸ் போயிடுத்துனா அதுக்கு மேலே எப்படி சிருஷ்டி பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது. நித்திய சிருஷ்டியாக இருக்கலாம், நைமித்திக சிருஷ்டியாக இருக்கலாம், பிராகிருத சிருஷ்டியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் டேட்டா பேஸ் வேணும். அது யார் போட்டு கொடுத்துருக்கா? பரமாத்மா கொடுத்துருக்கான். ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கான். அந்த சிலபஸ் பிரகாரம் தான் பிரம்மதேவர் எதையும் பண்ண முடியும். அதனால் கர்மாதீனமாக நமக்கு பிறவிகள் உண்டாகிறது என்பதற்கு பிரம்மாவோ பரமாத்மாவோ காரணம் இல்லை, நம்முடைய கர்மாக்கள் காரணம். அந்த கர்மாக்கள் நம்மளை எப்படி கர்மாக்கள் உண்டாகிறது அது 14வது அத்தியாயத்தில் பார்த்துட்டோம். நம்ம இப்போ இந்த 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த மரத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவன் தான் யார்? பத்த ஜீவாத்மா. அந்த மரத்தை அசங்க சஸ்திரேன வானாண்டா போடா, நமக்கு என்னத்துக்குடா போருண்டா, நமக்கு இருந்து வரும் போரும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார், போர் இந்த ஜென்மாவை முடிச்சுடுவோம், நம்ம கிருத்தியில் நாம் ஆயிடுவோம் அப்படின்றதாக சொல்லி அந்த மரத்துக்கு தனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை யார் வெற்றானோ அப்பேற்பட்டவன் யார்? முக்தன். இவன் 2 பேரை காட்டிலும் பரமாத்மா வேறுபட்டவன் என்பதுதான் இந்த கான்செப்ட். இதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணின்னு போயிட்டு இருக்காரு. ஆனால் அதச்ச ஊர்துவம் பிரசுதாஸ்தஸ்ய சாக்காக குணப்பிரவருத்தாக விஷயப்பிரவாளாக அதச்ச மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷலோகே என்ற 2வது ஸ்லோகத்தை முடிச்சிருக்கான். இன்னும் விவரணம் சொல்லணும், அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் வாங்கி சொல்லணும். அதச்சோர்த்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாகாஹ अधश्चोर्ध्वम् प्रसृतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. कर्मानुबन्धीनि मनुष्यलोके. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். अधश्चोर्ध्वम् प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை. சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர தேச கால இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான் இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும் இல்லாதனால, நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய
முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகா விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலேயே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம். राजस सुकुमार मदनांचा पुतळा राजस सुकुमार मदनांचा पुतळा राजस सुकुमार मदनांचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा रवी शशिकला लोपलिया राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा कस्तुरी मंगलवट चंदनाची उटी कस्तुरी मंगलवट चंदनाची उटी कस्तुरी मंगलवट चंदनाची उटी रुळे माळ कंटी रुळे माळ कंटी वैजयंती राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.